வணக்கம். நம்ம தலைவர் பேசுறேன். மானாமதுரை தொகுதி பூராமே கரண்ட் பிரச்சனை படு பயங்கரமா இருக்கு. கட்டாயிக்கிட்டே இருக்கு. எதுவுமே உருப்படியாவே இல்லை. கரண்ட் 4 மணி நேரம் 3 மணி நேரம் எப்போ போகும் எப்போ வரும் அப்படிங்கிறதே தெரியல. இந்த பகுதியில் வையாத்து பாசான பகுதியில நல்ல மழை பெஞ்சு நல்ல தண்ணி கிடக்க கண்டு இப்போ மோட்டு பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டில் மோட்டர் போட முடியல, மிக்சி அரைக்க முடியல, வீட்டில் கிரைண்டர் ஆட்ட முடியல, எந்த பிரச்சனையுமே நடக்கல. லைட் ஏரியல இருட்டா கிடக்கு. என்னன்னு கேட்டால் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் போச்சுங்கிறேன், இதுக்கு 5 கோடி வேணுங்கிறேன், இதுக்கு 15 கோடி வேணும். கலெக்டர்கிட்ட பிடிச்சம் கொடுத்தான். எங்க ஊர்ல போய் பிடிச்சம் கொடுத்தாங்க. இங்கே பிடிச்சம் கொடுத்தா கலெக்டர் சொல்றா 15 கோடி வேணும், 20 கோடி வேணும். அது வந்தாட்ட மாட்டேனா புனேவுல இருந்து வரணுமா அந்த டிரான்ஸ்ஃபார்ம். ஒரு மாசமா அந்த கதையா இருக்கு. இருட்டடிஞ்சு கிடக்கு. பேப்பர்ல எல்லாம் தினமலர் தினத்தந்தி எல்லா பேப்பரும் வந்துகிட்டே இருக்கு. ஒரு மாதம் வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் சரியாகல. இன்னும் புனேல இருந்து வருது, அங்கே வருது, இங்கே வருது. அதுக்கு 25 கோடி 40 கோடி 50 கோடி இப்பெல்லாம் வேணும்னு சொல்றாங்க. அதிகாரிகள் பேசுறாங்க. இந்த தொகையெல்லாம் ஏன் எங்கட சொல்றீங்க? கரண்ட் வேணும்னு நாங்க கேட்டோம்னா தொகையை எதுக்கு எங்கட சொல்றீங்க? நாங்க என்ன கொடுக்க போறோமா? இல்ல நீங்க எங்கிட்ட என்னதான் எதிர்பார்க்குறீங்க? 50 கோடி வேணும்னா ஆப்பாய் படுத்துக்கிறோமா? போராட்டம் பண்ண மாட்டோமா? இவங்க சொல்றது அங்கே திட்டமிட்டு கலெக்டர் சொல்றது 50 கோடி வேணும், 40 கோடி வேணும். டிரான்ஸ்ஃபார்ம் புனேல இருந்து வரணும். அது 4-5 டாய்ட்டு போட்டு இழுத்துட்டு வரணும். 10 டாய்ட்டு போட்டு இழுத்துட்டு வரணும். அப்படி அந்த மிஷின் வரும். ஏன்னா வராது. இப்படி கட்டி விடுறதுயா நீங்க அமைதிப்படுத்துறதுக்காக. இல்ல பிரச்சனை பண்ணுவான்ல, ஏன் வரல கரண்ட் இல்லைங்க? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரம் பொழுதுனைக்கு இல்லை. கரண்டே கிடையாது. சிவகங்கை மானாமதுரை திருப்பாச்சேத்தி திருப்பவனம் எங்க கரண்ட் இருக்கு? கரண்டே கிடையாது. காலையில வந்து எப்ப பார்த்தா அமர்ந்தே போய் கிடக்கும். அரை கரண்ட் கரண்ட் எரியாது. எப்ப பார்த்தாலும் இல்லை. போனுக்கு சார்ஜ் போட காத்தாட்டி ஓட மாட்டேங்குது. இந்த குடும்ப கண்டமா இண்டிகேட்டர் எரிய மாட்டேங்குது. அப்படி கரண்ட் விடுறாங்க. இந்த கரண்ட் விட்டா என்ன டிவி பூரா போயிடும். பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கக்கூடிய பொது பைப்பு சின்டெக்ஸ் பைப் பூரா மோட்டு பூரா தொலைஞ்சு அது நீங்களே மாட்டணும். இதுக்கு தேவையா? நல்ல கரண்ட் கொடுக்கணும், வைக்கணும். முன்னறிவிப்பே கொடுக்கறதே இல்லையா? அந்த பழக்கமே இல்லையா? முன்னறிவிப்பே எப்பவுமே இல்லையா டிபார்ட்மெண்ட்ல? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரி போச்சு 10 நாள் ஆகும், புனேல இருந்தே வரணும். ஒரு முன்னறிவிப்பு போட்டு விட்டுறவன் யார் உனக்கு என்ன அடிச்சா திக்க போறவன உட்கார வச்சு என்ன கட்ட பஞ்சாயத்தை பண்ண போறேன்? ஜெய என்ன அவதாரம் வாங்க போறேன் கூட கிராம மக்கள் உட்கார வச்சுக்கிட்டு உள்ள விவரத்தை சொல்லித்தானே ஆதீரன சொல்லிருங்க. ஓப்பன பேசி என்ன பண்ண போறேன்? போராட்டம் பண்ணுவேன். அவ்வளவுதானே. எவா உள்ளத்தையும் பேச முடியும். 10 நாள் முன்ன பின்னத்தே இருக்கும். நடக்காது நடந்து போச்சுன்னா என்ன பண்றது? அது மிஷின் வெடிச்சிருச்சுன்னா வேற புது மிஷின் வந்தா தானே மாட்டலாம். அவசரத்துக்கு ரோட்ல உட்காந்தீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியும். நான் உடனே பிள்ளை போறேன், மறுபடியும் பிள்ளை போறேன், எப்படி போடுவேன்? நீ சொல்லு. சம்பளம் வாங்குறீல, வேலை வாங்குறீல, சொல்லு. இங்க ரோட்ல உட்காந்தா நீதாமா பதில் பேசணும், நானா பேசணும்? இதை பேச மாட்டீங்களா? இந்தா வருது, நாளைக்கு வருது, நாளை கழிச்சு சரி பண்ணிடுவோம், அடுத்த நாள் சரி பண்ணிடுவோம். 1.5 மாதம் இழுக்கிறாங்க. இங்க 1.5 மாசமா கரண்ட் இல்லையா? செத்து சுடுகாடாகி கடைசியில பெரிய வெக்ஸாகி போய் கிடக்கு. திமுக அந்த விஷயத்துல கரண்ட் விஷயத்துல ரொம்ப கோட்டை ஊட்டி வரும்.